ஞானவர்களுடைய ஸ்ட்ராங் ஜோன் நான் பார்க்குறது வந்து சமூகத்து மேலே இருக்கிற அக்கறை, அது மேலே இருக்கிற படிப்பினை. அவர் வந்து ஒரு டெக்னீஷியனோட டிலைட். துருவ நட்சத்திரம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ யோசிச்சாலும் அது மாடர்னாக இருக்குது. நான் ஷூட் பண்ணது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால். விக்னேஷ் வந்து ஒரு மாதிரி குறும்பு, பயங்கர குறும்பு பிடிச்ச ஒரு டிரெக்டர். இஸ் தேர் எனிபடி டு ஸ்டாண்ட் இன் பேரலல் வித் இஸ் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தா இல்லை. தமிழில் வந்து ரொம்ப ரேரான ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதில் சேர்த்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், நம்மள்ட்டையும் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. வெங்கட் பிரபு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். சென்னை 28 வந்து இன்றைக்கும் கல்ட். இருக்க லப்பர் பந்துக்கு முன்னுதாரணம்னா அது சென்னை 28. இதே ஒரு வகையில் நான் வந்து தளபதியோட ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் தலைவரோட ஒர்க் பண்ணுறீங்க, 2 பேரும் ஜாலியாக இருந்தால் சரி. மைக்கேல் மதன காமராஜர், பஞ்சதந்திரம், அவுட் அண்ட் அவுட். நீங்கள் கடைசி வரைக்கும் வந்து வயிறு வலிக்கு சதியில் இல்லாவதி. இந்த ஜோனில் ஒரு படமாவது லைஃப்பில் பண்ணிடணும்னு ஆசை. அது இப்போ வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ப்ரொடக்ஷனில் இருந்தவங்க வந்து இல்லை, அவர் 2 படம் கமிட் ஆகிருக்காரு, 1.5 வருஷத்துக்கு பிஸின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல் அவருக்கு சொல்லிட்டு அந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற விமன் கேரக்டர்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தார். அது எல்லா இயக்குனருக்கும் எல்லா எழுத்தாளருக்கும் விமனை கரெக்டாக எழுதுகிற இது நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. இது தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அது பண்ணியிருந்தார். அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு பெற்றுக் கொடுத்த பாராட்டுகளில் முக்கியமானது வந்து அடுத்த படம் ஒரு மிக முக்கியமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது, வேட்டையன். ஸோ அது அமைஞ்சது எப்படி சார்? வேட்டையன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிறதே வந்து ஒரு ஸ்டார்டிங், ஏன்னா நீங்கள் ஜெய்பீம்லேயும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இருந்திருக்கீங்க. வேட்டையன்கிறது எப்படி அமைஞ்சது? ஞானவேல் சார் அப்போ உங்கள்கிட்ட எப்போ அதை சொல்கிறாரு சார்? ஜெய்பீம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்லேயே இதை லைனாக சொன்னார். ஒரு என்கவுண்டர், அந்த என்கவுண்டர் சுற்றி நடக்கிற ஒரு எமோஷனல் ட்ராமா. ஆனால் அதிலிருந்து வெறும் எமோஷனல் ட்ராமாவாக இல்லாமல் வேறு ஒரு பெரிய ஸ்கேமே ரிவீல் ஆகுதுன்ற மாதிரியான ஒரு அவுட்லைன் சொன்னார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் அப்படின்னா. இதை பண்ணால் சூப்பர் ஸ்டார் பண்ணார்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. அவர் இதை பண்ணுவாரான்னு முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லி கடந்துட்டோம். ஆனால் ஜெய்பீமோட படத்தை பார்த்துட்டு ரஜினி சார் வந்து ஞானவேல்கிட்ட உங்களுக்கு எதுவும் லைன் இருக்கான்னு சௌந்தர்யா ரஜினிகாந்த் கேட்டிருக்காங்க. இவர் இப்படி ஒரு லைன் இருக்குது அப்படின்னு, நல்லா இருக்கு அப்பாக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் போய் சொல்லும் போதும் எங்களுக்கு ஃபோன் பண்ணார். இது மாதிரி சார் வீட்டுக்கு போகிறேன், நரேட் பண்ண போகிறேன், எதை சொல்ல போகிறீங்க அப்படின்னா அந்த என்கவுண்டர் இது சொன்னல அதுதான் சொல்ல போகிறேன். எங்களுக்கெல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட். லைக் ஏன்னா ரஜினி சாருக்கு ஞானவேல் கதை சொல்ல போகிறாருன்றது எங்களுக்கெல்லாம் வந்து ஓகே, சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சூன். அவருக்கு இந்த கதையும் பிடிச்சிருச்சு அப்படின்னா நத்திங் லைக் தட். அந்த மாதிரி தான் பயங்கர க்யூரியஸாக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். சொல்லி முடிச்சுட்டு வந்தோடனே ஃபோன் பண்ணார், சார் ஓகேன்ட்டார். பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? ரஜினி சார் வந்து ஈவன் ஆடியோ லான்ச்சில் முதற்கொண்டு சொன்னார், கதிர் சாருடைய உங்களை பற்றி பர்டிகுலராக மேடையில் பேசியிருந்தார். இந்தமாரி கதை பயங்கரமாக ஒரு ஸ்டோரிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லி பேசியிருந்தார். அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது சார் உங்களுக்கு அவர் பேசுகிறப்ப? இல்லை, அவர் ஏன் அதை சொல்லியிருக்காருன்னா மேபி அது ஞானவேல் எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் தான். இப்போ ஞானவேல் வந்து கதை ரிலேட்டடாகவும் சரி, ஷூட்டிங் ரிலேட்டடாகவும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட தான் வந்து பேசுவார். இப்போ திடீர்னு சீனில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம், ஸ்பாட்டில் சில சேஞ்சஸ் நடக்கும், அது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல என்கிட்ட தான் வந்து சொல்லுவார். ஏன்னா ப்ரெஷரோட உச்சத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஞானவேல் நீட்ஸ் டு கிராஸ் செக், நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணுறதுக்கு என்ன ஒரு செக் கார்டாக வச்சுக்குவார், கிருத்திகா ஒரு செக் கார்டாக வச்சுக்குவார். நாங்கள் 3 பேர் தான் வந்து அதிகமாக பேசுகிறது. ஸோ இதில் கிருத்திகாட்ட பேசுகிறதோ இல்லை என்கிட்ட பேசுகிறதோ வந்து சார் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஸோ ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அது எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாருன்றதுனால சாருக்கு அந்த எண்ணம் வந்திருக்குமான்றது ஏதோ ஒரு வகையில் ஞானவேல் எனக்கு கொடுத்த ஸ்பேஸு, இல்லை ஞானவேல் நம்புகிற ஒரு ஆளாக நான் இருக்கேன்றது தான். ரஜினி சாருக்கு நீங்கள் பண்ண ஃப்ரேம்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை சொல்லுவீங்க சார்? நான் இதை வந்து ரொம்ப பர்டிகுலராக அவருக்கு ரசித்து இதை பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்குல்ல, ஒரு சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் பண்ணியிருப்பீங்கல்ல ஒரு விஷயம், இதை இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு? நிறைய மூமெண்ட் சொல்லலாம். பட் அவரை நான் ரசித்து பார்த்ததுன்றது வந்து அந்த என்கவுண்டர் முடிஞ்சிட்டு வந்து கான்ஃபரன்ஸ் ரூமில் இது பண்ணும்போது ஹரிஷ் கேரக்டர் சொல்லுவோம், 10 நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சோம், ஒரே ஷாட்டில் பேர் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சார்ஜின் அவர் மேலே இருக்கும், நான் வந்து பேர் போயிருக்காலாம் என்கவுண்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி, இது வந்து அந்த பொண்ணுக்கான அஞ்சலின்னு சொல்லி ஒரு ஷாட் இருக்கும்.
அந்த ஷாட்டில் அவரோட கண் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது எனக்கு உள்ள கண் கலங்குது, அவ்வளோ நேர்மையாக இருந்துச்சு அவரோட எக்ஸ்ப்ரெஷன். அந்த மொமெண்ட்டுக்கு அவர் கொடுத்துருந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு. எனக்கு படத்துலேயே வந்து பயங்கர கனெக்டடான ஒரு மொமெண்ட்டுன்னா அதுதான் சொல்லுவேன். 2 பேருக்கும் சேர்த்து வேற ஃப்ரேம் வச்சுருந்தீங்க சார். அமிதாப் சார் அவர் வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மர், அமிதாப் சார் அடுத்து ரஜினி சார். இப்போ 2 பேருக்கும் ஃப்ரேம் வச்ச மூமெண்ட்ஸ் எப்படி இருந்தது சார் உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்போ அமிதாப் பச்சன் சார்லாம் அந்த அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்லை. இப்போ அவரோட ஒர்க் பண்ணுறவங்க பொழுது உங்களுக்கு அந்த மூமெண்ட்டு பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். அது 50-50, பாதி எக்ஸைட்மெண்ட்டு பாதி ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் வந்து எக்ஸைட்மெண்ட்டை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் ரோல் பண்ணிடுச்சு. ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து ஒரு கதையை நம்பி வந்துட்டாங்க, ஒரு இயக்குனரை நம்பி வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து அவங்க 2த்தையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம். இன்னொன்று வந்து இந்த படத்தை நம்ம என்ன நினச்சி எடுக்கணும்னு ஆரம்பித்தோமோ அந்த ஜோனுக்குள்ளே எல்லாரையும் கரெக்டாக பொசிஷன் பண்ணி கொண்டு வந்துடணுன்ற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நமக்கு இருக்கிற பர்சனல் எக்ஸைட்மெண்ட்ன்றது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உள்ள, அதாவது வெளியில் காட்டிக்கவே முடியாது, அவ்வளோ வால்யூம் இருக்குது உள்ள. அதெல்லாத்தையும் பேசாமல் ஓரமாக உட்காந்து ஓகே வெயிட், இதெல்லாம் அப்புறமா படம் முடிஞ்சு கூட எக்ஸைட் ஆகிக்கலாம், முதல்ல வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற ஒரு அந்த மூடு தான் இருந்துச்சு. பயங்கர நீங்கள் நிறைய உங்கள் படத்தில் பாடல் காட்சியில் ஷூட் பண்ணியிருந்தாலும் மனசிலாயே ரொம்ப ஸ்பெஷல் தான் சார் சொல்லணும். ஆமாம், ஏன்னா வித்தியாசமாக பண்ண உங்கள் சினிமாட்டோகிராஃபியில் பண்ணதில் வித்தியாசமாக இருந்தது மனசிலாயோ. அது எத்தனை நாள் சார் எடுக்க? 5 நாள், 5 நாள்லேயே 5 நைட். அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா ஹை எனர்ஜி சாங்கு, எடுத்தோன்னே பீக்கில் தான் ஆரம்பிக்கும், கடைசி வரைக்கும் அந்த ரேப் வரும்போது இன்னும் பீக்கு தான் போவோம். அதில் சாரோட எனர்ஜி தான் எல்லாருக்கும் கேட்சப் ஆச்சு. இப்போ தினேஷ் மாஸ்டர் வந்து அதில் தினேஷ் மாஸ்டர்கிட்ட எனக்கு ரொம்ப எப்போவுமே பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு கோரியோகிராஃபியை ரொம்ப சிம்பிளாக ஒன்று வச்சுக்குவார். அது எல்லாருனாலையும் ஆடக்கூடியதாக இருக்கும், எல்லாருனாலையும் அதை வந்து ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த ஜோனுக்குள்ளே தான் அவரோட கோரியோகிராஃபியை அவர் கட்டமைப்பார். இந்த சாங்க்கும் வந்து எக்ஸப்ஷனலாக ஒன்று பண்ணார். அதை சார் கேரி பண்ண கிரேஸ் ஒன்று இருக்குல்ல, அது வந்து இட் வாஸ் லைக் அமேசிங். ரொம்ப ரொம்ப இலகுவாக எல்லாருமே ஆடுவாங்க. அண்ட் செட்டாகவும் கதிர் சார் ரொம்ப நல்லா செட்டாக கொடுத்தாரு. ஸோ எல்லாமே கூடி வந்த ஒரு சாங் அது. எல்லாமே திருப்தியாக அமைகிறதுன்றது வந்து எப்போவாது தான் நடக்கும் எனக்கு அந்த சாங்னு சொல்லலாம். ஒரு கொலாபரேஷன் ஃபார்ம் ஆகும்போது அவங்களுக்கும் ஒரு வேவ்லென்த் செட் ஆகணும், இன்னொன்று வந்து ஒரு ஒரு நட்பும் இருக்கணும். அந்தளவு ஞானவேல் சாருடைய ஸ்ட்ராங் ஜோனாக நீங்கள் பார்க்குற விஷயம் என்ன? ஞானவேலுடைய ஸ்ட்ராங் ஜோன் நான் பார்க்குறது வந்து சமூகத்து மேலே இருக்கிற அக்கறை, அது மேலே இருக்கிற படிப்பினை. தனிப்பட்ட முறையில் நல்லா படித்தவர், அது வெறும் புத்தக படிப்பு மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கல் நாலேஜு ப்ளஸ் இந்த சமூகத்தில் எது மக்களுக்கான பிரச்சனை, அதுக்கான ஆரம்ப புள்ளி எதுன்றதை வந்து கரெக்டாக டைசெக்ட் பண்ணுவார். ஒரு விஷயத்தை கரெக்டாக பிரித்து பார்க்குற ஒரு தன்மை ஒன்று இருக்கும் இல்லையா, அது யார் பக்கம் நியாயமாக இருந்தாலும் அந்த நியாயத்தை கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாண்ட் ஒன்று எடுக்கணும். இதுக்கு ஒரு தனி மெனக்கெடல் வேணும். ஞானவேல்கிட்ட அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்டு சக மனிதனை அவர் நடத்துகிற விதம் அது பயங்கர கமாண்டபிள், ஃபினாமினல். அந்த இதில் சக டெக்னீஷியன்ஸ்க்கு அவர் கொடுக்குற ஸ்பேஸ் ஆகட்டும், ஆர்டிஸ்ட்க்கு அவர் கொடுக்குற இதாகட்டும், எல்லாமே வந்து ஃபினாமினலான ஒரு பர்சனாலிட்டியாக வந்து நிறைய கற்றுக்கலாம் அவர்கிட்ட. இன்ஸ்பைரிங்காக இருப்பார். நீங்கள் சார் அதே மாதிரி பர்டிகுலராக நீங்கள் ட்ராவல் பண்ண டேரக்டர்ஸில் மிக முக்கியமானவர் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் சார். ரொம்ப விஷுவலுக்கு ரொம்ப எஸ்டிக் சென்ஸாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய டேரக்டர். அவர்கிட்ட நிறைய படம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் முதல்ல ட்ராவல் பண்ண படங்களுக்கும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பண்ண படங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது, வித்தியாசமான படங்கள் தான். நீந்தான் சொந்தம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, இணையறிந்தால் ஒர்க்கு, அதேமாதிரி முக்கியமாக குயின், இதெல்லாமே. அதுக்கப்புறம் இப்போ துருவ நட்சத்திரம் சொல்லிட்டே போகலாம். அவர்கிட்ட ரொம்ப நீங்கள் ரசித்த விஷயம்லாம் எதை சார் சொல்லுவீங்க கௌதம் வாசுதேவ் மேனன் சார், நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே அதுக்கப்புறம் பண்ண டேரக்டர்ஸ்? அவர் வந்து ஒரு டெக்னீஷியனோட டிலைட். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த டெக்னீஷியனாக, சினிமோட்டோகிராஃபர்ன்ட்டு இல்லை, காஸ்டியூம் டிசைனராக இருக்கலாம், ப்ரொடக்ஷன் டிசைனராக இருக்கலாம், லிரிசிஸ்ட்டாக இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், ஒரு ஏடியாக கூட இருக்கலாம். உங்களுடைய பெஸ்ட்டை வந்து அவர் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவார். அது முடிஞ்ச வரைக்கும் வெளியில் நமக்கே தெரியாமல் எடுப்பார். நமக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டே இருக்கும். அது வந்து நான் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன். லைக் இன்னொன்று வந்து எனக்கு பர்சனலாக வந்து
நான் பண்ணியிருக்க படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட்டு கிரிட்டியாக இருக்கும், ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். அவர்கிட்ட போகும்போது தான் ஒரு சின்ன ப்ரீத், கிட்டத்தட்ட அவரோட படத்தில் அவரே வாய்ஸ் ஓவரில் சொல்கிற மாதிரி தான், லைக் ஒரு ப்ரீஸியான ஒரு மனநிலை அப்படின்பார்ல, அது நமக்கே கொடுப்பாரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு மிகப்பெரிய பலம், அவரோட பலம். ஒரு டெக்னீஷியனாக அவங்களாவே இருக்க விடுறது, அவங்களாவே இருக்க விட்டு தனக்கு தேவையானதை வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட இன்டர்பிரிட்டேஷனில் அதை ப்ரொக்யூர் பண்ணி வாங்கிறது இருக்கு இல்லையா. லைக் அதனால தான் அவரோட படங்களில் இருக்கிற பாட்டாகட்டும், விஷுவல்ஸ் ஆகட்டும், ஒரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே யூனிக்காக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து ஹீ ஃபைண்ட்ஸ் த ரைட் கார்ட். அதை கரெக்டாக டியூன் பண்ணுவார், அதை கரெக்டாக ஸ்ட்ரைக் பண்ணுவார். அதை பண்ணும்போது யூ வில் ஜஸ்ட் ரியாக்ட் டு ஹிம். குயின் வந்து ஒரு பயோகிராஃபி தான் அது. இப்போது பயோகிராஃபி ஷூட் பண்ணுறப்போ வந்து உண்மைக்கு நெருக்கமாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும். சில டேரக்டர்ஸ் வந்து அதை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ கௌதம் வாசுதேவன் மேனன் சார் அதே வேறு விதமாக ட்ரீட் பண்ணியிருந்தார் குயின். அது எப்படி சார்? நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அவர் சொல்லிட்டார், இது வந்து இந்த குயின் வந்து பயோகிராஃபி பண்ண போகிறோம், அது இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணதே ட்ரீட்மெண்ட்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அது குயின் பற்றி சொல்லுங்கள் சார். குயின் வந்து அவர் ஒரு அவுட்லைனாக வந்து சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு புக்கோட ரைட்ஸை வாங்கி பண்ணுறோம், பட் அதை தாண்டி இது வந்து அந்த ரியல் லைஃப் பொலிட்டிஷியன் பற்றின ஒரு கதை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த 10 எபிசோடும் ஸ்க்ரீன் ப்ளேவாக கொடுத்துட்டாரு. அவரும் ரேஷ்மா கட்டாலாவும் அவங்க ஃபைனலைஸ் பண்ண அந்த ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து பயங்கர பக்காவாக டீட்டெயில்டாக எழுதி இருந்துச்சு, எங்கே கட்டுன்ற வரைக்கும் அதில் எழுதியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து அது ஒரு கிட்டத்தட்ட கேக் வாக் மாதிரி தான், ஜஸ்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணால் போதும், அதை நம்மளோட ப்ரெசன்டேஷனாக அதை வந்து கேர் எடுத்தால் போதும். அதை தாண்டி அதுக்குள்ளே என்ன வேணுமோ, என்ன மூடில் இருக்கும்ன்றது எல்லாமே வந்து வெல் ரிட்டன். அண்டு ஒவ்வொரு செக்மெண்ட்டும் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டோம். லைக் சைல்ட்ஹுட்டு, அவங்களோட ஆக்ட்ரஸாக அவங்க இருந்தப்போ, அதுக்கப்புறம் பொலிட்டிஷியனோட இனிஷியல் ஸ்டேஜ் என்ன, பொலிட்டிஷியனோட ஃபைனல் ஸ்டேஜ் என்ன, இந்த செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டதுனால ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வச்சு ஒர்க் பண்ணோம். நீங்கள் பண்ண படங்களும் ரொம்ப கொண்டாட படம் வந்து சின்ன படமாக இருந்தாலும் லென்ஸ் கட்டாயம் வந்து பற்றி கேட்கணும் சார். ஏன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்த படமே இருக்கப்பட்டிருக்கும், லிமிட்டட் லொக்கேஷன்ஸில். அதில் எந்த வித சேலஞ்சஸ் இருந்தது சார்? படமே சேலஞ்ச் தான். காசு இல்லை ஆனால் படம் எடுக்கணும் அப்படின்னு தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஜெயபிரகாஷ் ஜேபி வந்து எனக்கு ஒரு நல்ல ரைட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி வாண்ட்ஸ் டு மேக் தட் ஃபில்ம் வித் வாட் எவர் மணி ஹி ஹேட் இன் ஹிஸ் ஹேண்ட். அவ்வளோதான், இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, இதுக்குள்ளே பண்ணோம் அப்படிங்கும்போது, அப்போ அதை வந்து நம்ம எந்தளவுக்கு இப்போ அவருக்கு இருக்கிற பேஷன் தான் அதோட இன்வெஸ்ட்மெண்ட். பணம் வந்து அடுத்தது தான். பணம் இல்லாமல் படம் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு அட்டம்ப்டாக இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட இது. ஸோ பிளாக் மேஜிக் கேமரா வந்து கனி வாங்கி வச்சுருந்தார், சமுத்திரக்கனி. அது வாங்கி சும்மா வச்சுருந்தார். சும்மா ஏதாவது திடீர்னு ஷூட் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா அடிஷ்னல் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு அவர் ஒன்று வாங்கி வச்சுருந்தார். அது ஒரு நாள் பார்த்துட்டு, சகோ எனக்கு இதை கொடுங்க, நான் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா, எடுத்து படம் அப்படின்ட்டார். ஸோ அப்படி கேமரா வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. லென்ஸ் அதே மாதிரி ஒரு பேக்கேஜாக ஒரு இடத்துல பேசிட்டோம். ஸோ லென்ஸ் ஒரு இடத்துல வாங்கிட்டோம். அந்த வீடு மொத்தமும் வந்து ஜேபியோட வீடு தான், டைரக்டரோட வீடு தான். ஸோ அவன் ட்ராப் ஆகிற ரூம் வந்து ஒரு ரூமு, அது போக மற்றது எல்லாமே வந்து ஆனந்த் கேரக்டரு அவன் பயன்படுத்துகிற ரூமாக 2 லுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அண்ட் அந்த படத்தில் வர்ற எல்லா ஸ்ட்ரீம் ஷாட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் வீடியோ ஸ்ட்ரீம் எல்லாமே வந்து லைவ் தான், எதுவுமே சிஜி கிடையாது. ஏன்னா சிஜி பண்ணுறதுக்கோ இல்லை இதுக்கெல்லாம் வந்து காசு இல்லை. ஸோ இன்டர்நெட் மட்டும் இருக்குது. இன்டர்நெட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அன்றைக்கி ஷூட்டிங் இருக்கும். சப்போஸ் இன்டர்நெட் டவுன்னா ஷூட்டே பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்க்ரீன் கமிட் ஆகாத ஷாட்ஸ் தான் எடுக்க முடியும். ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸ் மட்டும் வச்சுட்டு, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க தான் ஈபி, ஜேபியோட ஒய்ஃப் தான் ஈபி. ஸோ அவங்க சமைச்சு போடுற சாப்பாடு இல்லைனா வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குற சாப்பாடு, இவ்வளோ தான். ஒரு 25 நாளில் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு, இருக்கிற காசு எல்லாத்தையும் இதில் கம்மி பண்ணி ஒரு 7-8 நாள் மட்டும் மூணாறு போய் ஷூட் பண்ணணுன்ற இடம் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணோம். அதை தாண்டி மற்றது எல்லாமே வந்து ஷூஸ்டிங் பட்ஜெட்னு கூட சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 0 பட்ஜெட்டில் ஷூட் பண்ண படம். ஆனால் ஓவராலாக படமாக பார்க்கும்போது அது தெரியக்கூடாதுன்றது தான் அதோட பெரிய சேலஞ்ச். அண்டு கதை வந்து ஒரே ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ்க்குள்ளே நடக்குது அப்படிங்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து எப்போவுமே போர் அடிச்சிடக்கூடாது. ஒன்று ரெப்பிட்டேட்டிவ் ஷார்ட்ஸ் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி
ஒன்ஸ் இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நமக்கு லிஸ்ட் ஆஃப் டு நாட் டூன்ற ஒன்று இருக்கும்ல, டு நாட் ட்ரை திஸ்னு ஒன்று இருக்கும்ல, அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதை மீட் அவுட் பண்ணி ஒவ்வொன்றையும் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி 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 பண்ணோம். படங்கள் பண்ண படங்களில் கான்ட்ராஸ்ட்டாக இன்னொரு 2 படங்கள் சொல்ல போனால் கஸ்டடி சொல்லலாம், அது வெங்கட் பிரபு சார் கூட. இன்னொன்று ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக சொல்ல போனால் காத்துவாக்கில் 2 காதல் கட்டாயம் சொல்லணும். அது எப்படி சார் இருந்தது? இப்போ நீங்கள் ரொம்ப சீனியர் டேரக்டர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆரம்ப காலகட்டத்தில், நடுவில் எல்லாமே. விக்னேஷ் சிவன் சார் வந்து ஒரு யங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வித்தியாசமான படங்கள் பண்ணுவார். அது எப்படி பார்க்குறீங்க? அப்படி அவுட்டர் ஒர்க் பண்ண ஸ்டைலும் இங்கே பண்ண ஸ்டைலும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்போ? விக்னேஷ் வந்து ஒரு மாதிரி குறும்பு, பயங்கர குறும்பு பிடிச்ச ஒரு டைரக்டர். இன்னொன்று விக்னேஷ்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து சீன்ஸ் ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும். அந்த மாதிரி சீன் நீங்கள் வேறு எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது எனி லாங்குவேஜ் சொல்கிறேன், நாட் ஜஸ்ட் இன் தமிழ். அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அது சேலஞ்சிங். அது ஆடியன்ஸில் ஒர்க் ஆகலைன்றது அடுத்தது. ஆனால் இஸ் தேர் எனிபடி டு ஸ்டாண்ட் இன் பேரலல் வித் இஸ் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்படி தான் பார்க்கணும். அவன் விக்னேஷ்ட ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அந்த யூனிக்னஸ் தான் வந்து விக்னேஷ் சிவன். அண்ட் ஆஸ் அ பர்சன் ஹீஸ் சேம் ஆஸ் வாட் ஹீ ரைட்ஸ். ரொம்ப குறும்பாக இருப்போம். அப்படி எப்போவுமே வந்து ஒரு ஒரு சின்ன ஃபன் மோடு ஒன்று மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். கோவத்தை கூட ஃபன்னாக தான் காட்டுவோம். அப்படி அந்த மாதிரி சொல்கிறேன். விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணது எப்படி சார் இருக்குது இதில்? விஜய் சேதுபதி சார் ரொம்ப பண்ண ஆர்டிஸ்ட்டில் வந்து மிக முக்கியமாக வந்து ட்ராவல் பண்ண ஆர்டிஸ்ட் ரொம்ப நேச்சுரலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய. நான் அந்த இன்டர்வல் சீன் ரொம்ப ரசிப்பேன். காத்துவாக்கில் இன்டர்வல் சீன் அது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு சீன். கண்ணு சாம் மேலே இருக்கும்போது கை நயன்தாரா சைடில் இருக்கணும். அப்படியே ஸ்வாப் ஆகும்போது இது இந்த பக்கம் மாறணும். இது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். இதை விக்னேஷ்க்கு ஈஸியாக வருது, சேதுக்கு அது வரல. சேது பேரலாகவே பண்ணுறாரு. இந்த பக்கம் திரும்பினா கை இப்படி திரும்புது, இந்த பக்கம் வரல. ஆனால் விக்னேஷ் சொன்ன சின்ன சேஞ்ச் அதுதான். சார் கை இங்கே இருக்கும்போது கண் இங்கே இருக்கணும். உங்களுக்கு அவங்க 2 பேரும் ஒன்று தான். ஒருத்தங்கள்ட்ட பார்த்து பேசும்போது நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அது 2 பேர்கிட்ட பார்த்து பேசுகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போது அட்ரஸ் பண்ணுறது வந்து 50-50 இருக்கணும் சார் அப்படின்னு. அந்த சேஞ்சு வந்து சேது உள்ளே எடுத்துக்கிட்ட டைமிங் இருக்கு இல்லையா, ப்ரில்லியண்ட்டான டைமிங். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அதேமாதிரி ஒரு கான்ஃபrontation வரும்போது அதோட வேறு ஒரு பீக் லெவல் ஒன்று பண்ணார். அது ஒரு சிங்கிள் ஷாட் பெர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் வந்து நம்ம தமிழில் வந்து ரொம்ப ரேரான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதில் சேது ரொம்ப முக்கியமான ஒரு பெர்ஃபார்மர். லைக் ஹீ ஜஸ்ட் அது என்ன ஜோனாக வேணாலும் இருக்கட்டும், அது கிராங்கியான ஜோனாக இருக்கட்டும், இல்லை இமோஷ்னலான ஜோனாக இருக்கட்டும், மகாராஜாலாம் வந்து எக்ஸப்ஷனல் ஒர்க், ஃபினாமினல் ஒர்க். ஸோ நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், நம்மள்ட்டையும் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க இங்கே இன்றைக்கி கரண்ட் சினாரியோவில் நம்மளோட டைம்ஸில். இது கமர்ஷியல் படங்களே எடுத்தாலும் ரொம்ப வித்தியாசமான முறையில் ட்ரீட் பண்ணக்கூடியவர் வந்து வெங்கட் பிரபு சார். அவர் கூட கஸ்டடி ஒர்க் பண்ணியிருந்தீங்க தெரியுங்களா? அது எப்படி இருந்தது சார்? அவர்கிட்ட நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண விஷயம்னா எதை சொல்லலாம்? வெங்கட் பிரபு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். லைக் சென்னை 28 வந்து இன்றைக்கும் கல்ட். நீங்கள் இருந்திருக்க லப்பர் பந்துக்கு முன்னுதாரணம்னா அது சென்னை 28. லப்பர் பந்து இஸ் எக்ஸ்ட்ரானர்லி டூயிங் இன் சினிமாஸ். ஸோ வெங்கட் பிரபுட்ட ஒரு கோக்கினஸ் ஒன்று இருக்கும். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் டைம்லி ஹியூமரு. அண்ட் ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு ஜானரில் எடுக்கணும்னு நினைக்கிற ரொம்ப ரேரஸ்ட் ப்ரீட். எல்லா டைரக்டரும் அவங்களுக்கு ஒரு ஒரு ஜானர்னு ஒன்று வச்சுக்குவாங்க, அதுக்குள்ளே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பட் விபியோட நீங்கள் ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானரில் இருக்கும். அது அந்தந்த ஜானருக்கான நியாயத்தோடு இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு கஸ்டடியோட எக்ஸ்பீரியன்ஸ். கஸ்டடி இஸ் அ வெரி என்ன சொல்கிறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஐ என்ஜாய் தரோலின்னு தான் சொல்லணும் ஒர்க்கிங் வித். அது அது எத்தனை நாளில் படமாக்கப்பட்டது சார்? அந்த ஸ்டேஷன் எடுத்திருப்பீங்கல்ல, சிங்கிள் ஷாட்டில் வருங்க சார். அது அந்த ஆக்ஷன் காட்சிகள் வந்து படம் விமர்சனங்கள் தாண்டி அந்த ஆக்ஷன் காட்சிகள் வந்து பொதுவாக எல்லாருமே போட்டே இருந்தாங்க. அந்த ஸ்டேஷனில் எடுக்கப்பட்டது. அது அது எத்தனை நாளில் ஷூட் பண்ணது சார்? அது மொத்தம் 4 டேக் எடுத்தோம், 2 நாளில். ஆனால் ரிஹர்சல்ஸ் வந்து ஒரு 4 days போச்சு. ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபி மகேஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 days. அதுக்கப்புறம் சேய் சாரோட ஒரு 2 days ரிஹர்சல். 5th day வந்து ஒரு ட்ரை ரன் ரிஹர்சல் பார்த்துட்டு ஒரு டேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஃபஸ்ட்டு டேக் ஆக்சுவலாக நல்லா தான் வந்துச்சு. ஆனால் அந்த பானை மட்டும் கரெக்டாக பொசிஷனில் உடையல. அதை தாண்டி மொத்த டேக்கும் ஓகே.
ஸோ இன்னொரு ஒன் மோர் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து ஒரு 3-4 ஹவர்ஸ் எல்லோரும் எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். ஏன்னா ஒரு 4.5 மினிட்ஸ் பக்கம் வரும் அந்த ஆக்ஷன் ஃபுல்லாக ஹேண்டில்டு. ஸோ ஹேண்டில் தான். ஸோ எல்லாருமே எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஃபைட்டர்ஸும் எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க, ஹீரோ, நான், என் ஃபோக்கஸ் புல்லரு. ஸோ ஒரு 3-4 ஹவர்ஸ் கெயின் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ட்ரை ரன் ரிஹர்சல் ஒன்று பண்ணிவிட்டு திரும்ப ஒன்று ட்ரை பண்ணோம். அது சரியாக வரல. ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட அந்த அந்த கண்ணாடி உடையிற டைமில் வந்து கண்ணாடி உடையிறது ஒரு டைமிங் தப்பாயிடுச்சு. ஏன்னா வெளியில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணுறவங்க தப்பு பிளாஸ்ட் பண்ணி அந்த டேக்கும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 ஹவர்ஸ் இது பண்ணி தேர்ட் டேக் எடுத்தோம். தேர்ட் டேக் வந்து கன்வின்சிங்லி நைஸ். பட் சார் வந்து இல்லை இன்னும் ஒன்று பெட்டராக பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போது விபி வந்து சரி அப்படின்னா அது நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்றைக்கி விட்டுறலாம். ஏன்னா 6 to 2 தான் அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 6 மணிக்கு ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 7-7:30 வரைக்கும் ரிஹர்சல்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு டேக் எடுத்தோம். இட் வாஸ் டன். இப்போ அது அந்த தெலுங்கில் வந்து ஒரு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் சார் அவர். இவர் நாக சைத்தன்யா. அது எப்படி இருந்தது சார்? நாக சைத்தன்யா சாருடைய ஸ்பெஷல்ஸாக நீங்கள் பார்க்குற மேட்டில் என்ன சொல்லலாம்? வந்து பயங்கர ஸ்வீட்டு, பயங்கர டெடிக்கேட்டட் அண்ட் வெரி வார்ம், சின்சியர் ஆஸ் வெல். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தோட பையன். ஆனால் அந்த எந்த ஒரு சோடும் இருக்காது. நம்மளோட நார்மலாக இருப்போம். அப்படி எந்த ஒரு ஆட்டிடியூடும் இருக்காது. நம்ம என்ன வேணால் அவர்கிட்ட என்ன வேணால் பண்ண சொல்லி கேட்டு வாங்க முடியும். அவர் எந்த ஒரு ஜோனுக்குள்ளேயும் தன்னை அடக்கிக்க மாட்டார். இல் பி ஸோ ஓப்பன். அந்த டெடிக்கேஷன், அந்த சின்சியாரிட்டி எல்லாம் வந்து பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சில ஒளிப்பதிவாளர்களை பொறுத்தளவு என்ன இருக்கும்னா சார், மைண்ட் செட்டில் வந்து இந்த கதைகளங்கள்லாம் நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எந்த மாதிரி ஜேர்னலில் வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார்? ஒளிப்பதிவுக்கு எந்த கதை வேணாலும் இருக்கலாம். அதுக்குள்ளே வந்து கதையை மீறாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் கதையை மீறி பண்ணோம் அப்படின்னா அது அந்த கதைக்கு நம்ம செய்கிற துரோகம். அந்த கதை தான் ஃபஸ்ட்டு ப்ரிடாமினண்ட்டாக தெரியணும். அதை தாண்டி இந்த ஷாட் நல்லா இருந்துச்சு, இந்த லைட்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்றது வந்து உணர்ந்து சொல்கிறது வேறு, கண்ணை துருத்திட்டு தெரிஞ்சு சொல்கிறது வேறு. உணர்ந்து சொல்லும்போது அது நல்லாயிருக்கும். லாஸ்ட் சிங்கிள் ஷாட்ன்றது உணர்ந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த ஜேர்னலில் ஒர்க் பண்ணால் நீங்கள் எந்த ஜேர்னரா சொல்லுங்கள் சார்? எனக்கு இந்த ஜேர்னலில் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை, இந்த மாதிரி கதைக்களங்களில் அப்படின்னா இந்த அவுட் அண்ட் அவுட் ஹியூமர் படம் ஒன்று பண்ணணுன்னு ஆசை. இப்போ வரைக்கும் அது கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் காத்துவாக்கில் காதல் கொஞ்சம் ஹியூமராக தான் சார் இருக்கும். ஆனால் கொஞ்சம் காத்துவாக்கில் 2 காதல் வந்து ஹியூமரஸான ஒரு இது மேலே இருக்கிற ஒரு எமோஷனல் ட்ராமா. நான் இந்த எமோஷன் கூட வந்து எனக்கு ஹெவி வெயிட்டுன்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று காத்துவாக்கில் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கம்மி. அதுக்கு ஒரு ஜோன் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அது ஹெவியாக ஒர்க் அவுட் ஆகும். அவங்க அதை ரொம்ப ரசிப்பாங்க, சிரிப்பாங்க, எல்லாமே இருக்கும். சிலருக்கு அது ஆடாக கூட படலாம். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஒரு பாக்கியராஜ் சாரோட ஸ்டைலில் இருக்க ஒரு ஸ்கிரிப்ட். நான் அந்த மாதிரி ஹியூமர் படம் சொல்ல, நான் சொல்ல வர்றது வந்து ஒரு மைக்கேல் மதன காமராஜர், பஞ்சதந்திரம், அவுட் அண்ட் அவுட். நீங்கள் கடைசி வரைக்கும் வந்து வயிறு வலிக்கு சதியில் இல்லாவதி, இந்த ஜோனில் ஒரு படமாவது லைஃப்பில் பண்ணிடணும்னு ஆசை. அது இப்போ வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. சில படங்கள் தவறு விட்டுருப்பீங்களா? ஒரு படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கிறப்ப அந்த கதையை நமக்கு வந்து இயக்குனர் சொல்லியிருப்பாங்க, அந்த படம் நம்ம பண்ணுறதா இருக்கும். கடைசி கட்டத்தில் அப்படி வேறு ஒளிப்பதிவாளர் பண்ணுவாங்களா? அப்படி ஏதாவது படங்கள் இருக்கா சார் நீங்கள் மிஸ் பண்ண படங்கள்? அப்புறமா பார்த்து நம்ம இந்த படம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? நான் அப்படி என்னால் முடியல அப்படின்னு நான் தவிர்த்த நல்ல படங்கள் இல்லை எனக்கு. ஒன்று என் காதுக்கே வராமல் அந்த படம் போயிருக்கும், ஆனால் அவங்க என்னை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஆரண்யகாண்டம் அப்படி தான். ஆரண்யகாண்டம் வந்து என்னை கூப்பிடலாம் அப்படின்னு தியாகராஜன் நினச்சிருக்காரு. ஆனால் ப்ரொடக்ஷனில் இருந்தவங்க வந்து இல்லை, அவர் 2 படம் கமிட் ஆகிருக்காரு, 1.5 வருஷத்துக்கு பிஸின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல் அவருக்கு சொல்லிட்டாங்க. ஏன் சொன்னாங்கன்னு, அது யார் சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க. படம் பார்த்து நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப சிலாச்சு பேசிட்டு இருக்கும்போது உங்களை தான் இதுக்கு யோசித்தேன் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லைங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை, அன்றைக்கி இருந்த சூழ்நிலைக்கு அவங்க சொன்னதை நான் உண்மைன்னு நம்பிட்டேன் அப்படின்னாரு. ஸோ அது நான் மிஸ் பண்ண ஒரு படம். 96 நான் மிஸ் பண்ண ஒரு படம். நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் ப்ரொடக்ஷன்லேருந்து வேறு சாய்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு வேறு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சு.
ஸோ பிரேம்க்கு அது ஃபஸ்ட்டு படம் அப்படின்றதுனால அவரால் பெரிய சேயிங் இல்லை. பட் ஓகே, பிரேம் படம் பண்ணால் போதுன்ற இடத்துக்குள்ளே தான் நாங்கள் இருந்தோம். அதனால் யார் பண்ணால் என்ன, அந்த படம் வரட்டும் அப்படின்றதுக்காக இருந்தது. மெய்யழகன் மிஸ் பண்ணேன். ஏன்னா மெய்யழகனும் வேட்டையனும் ஒரே டைமில் இதாகுது. ஸோ என்னால் ஏன்னா பிரேம் வந்து என்ன சொன்னார், எப்போவாவது ஒருத்தராக தான் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் படம் கிடைக்கும், தயவுசெய்து நீங்கள் அங்கே போயிருக்கீங்க, இங்கே வந்தால் கூட நானே அடித்து விரட்டிடுவேன்ட்டார். அப்படி மெய்யழகன் பண்ண முடியாமல் போச்சு. கோட்டும் அதே தான். லைக் விபியும் நானும் வந்து பேசும்போது ஃபஸ்ட்டு இருந்த சுச்சுவேஷன் வந்து விஜய் சார் வந்து ஜனவரி ஃபெப்ரவரிக்கு மேலே டேட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எங்களுக்கு வந்து ஜூனில் ஆரம்பித்து டிசம்பரில் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது முடித்தோடனே அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மியூச்சுவலாக பேசியிருந்தோம். ஆனால் விஜய் சார் கதை சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் விபி சொன்னது வந்து, சார் அவர் செப்டம்பர்லேருந்து ஆரம்பிக்க சொல்கிறாரு, எப்படி பண்ணலாம் அப்படின்னாரு. நான் அதுக்குள்ளே வேட்டையின் கமிட் ஆகிட்டேன். போயிட்டு ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். இல்லை சார், ஏதோ ஒரு வகையில் நான் வந்து தளபதியோட ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் தலைவரோட ஒர்க் பண்ணுறீங்க, 2 பேரும் ஜாலியாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே அதை நாங்கள் கன்வின்ஸ் ஆகிக்கிட்டோம். பட் கோட்டும் நான் மிஸ் பண்ண ஒரு படம் தான். ரீசெண்ட் டைம்ஸில் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ண படம்னா இதை சொல்லலாம் சார். லப்பர் பந்து வந்து கதையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதப்பட்ட ஒரு கதை. ஹியூமராக எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ், எந்தெந்த பாயிண்டில் ஹியூமர் ஒர்க் ஆகணுமோ அந்த இடத்துல ஒர்க் ஆகணும். இமோஷ்னல் கோஷன்ட் இருக்குல்ல, லைக் ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடக்கிறதுன்ற ஒரு இது கட்டமைச்சதே வந்து அதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஹியூமர் சென்ஸும் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சீரியஸ்னஸும் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சேலஞ்சும் இருக்குது. இதை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படி தமிழ். ப்ளஸ் விமன் கேரக்டர்ஸ், அந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற விமன் கேரக்டர்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தார். அது எல்லா இயக்குனருக்கும் எல்லா எழுத்தாளருக்கும் விமனை கரெக்டாக எழுதுகிற இது நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. இது தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அது பண்ணியிருந்தார். ஸ்போர்ட்டாக படம் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு கிரிக்கெட்டுக்கான நியாயங்கள் படத்தில் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அந்த படத்தோட நேர்த்தியை. காஸ்டியூம்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சேர்ந்து ஒன்று கூடி வந்து ஒரு படம் வந்து இதாகிருக்குன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் லப்பர் வந்து. இப்போ நிறைய தாக்கத்தை தரக்கூடிய படங்கள் பண்ணியிருக்கீங்க. கட்டளை தமிழாக இருக்கட்டும், ஜெய் பீம், அப்புறம் வித்தியாசமாக பண்ண படம் வந்து 3 கண்ணியும் கலவாணியும், இப்படி சொல்லிட்டே போகலாம். இந்தமாதிரி தொடர்ச்சியாக எங்களை வித்தியாசமாக பல படங்கள் பண்ணி எங்களை மகிழ்ச்சிட்டே இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம் சார். தேங்க்யூ சார்.